ஹாஜிமார்களே, அல்லாஹ்வினுடைய பெருங்கருணையின் பொருட்டால் நாம் புறப்பட்டு வந்த ஹஜ்ஜினுடைய அமல்கள் நிறைவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா எஞ்சியிருக்கக்கூடிய இந்த காலங்களில் மிகவும் சிறப்பான முறையில் இந்த அமலை செய்து முடிப்பதற்கு அருள் செய்வானாக. கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் இன்று இஷா தொழுகைக்கு பிறகு தவாஃபு ஜியாரா செய்ய செல்கிறோம். எப்போவுமே 2 முறை நாம் நடப்பது வழக்கம். கடந்த 15-20 வருஷமாக ஹஜ்ஜிக்கு நாங்கள் ஹஜ்ரத்தெல்லாம் வரும் பொழுதெல்லாம் பிறை 11 அன்னைக்கு அசருக்கு பிறகு போய் கல்லடிச்சிட்டு வந்து திரும்ப இஷாவுக்கு பிறகு 10 மணிக்கு பிறகு சென்று தவாஃப் ஜியாரா செய்வோம். அப்போ நமக்கு 2 நடையாக ஆகும். அந்த நடைகளை குறைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய இன்று, ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் தூரமாகவும் வேற இருக்கிறோம், அதனால் இந்த நடையை குறைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய நம்ம இஷாவுக்கு பிறகு கல்லெறிய சென்று விடலாம் என்று ஒரு மஷராவில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜினுடைய சட்டங்கள் மிகவும் வித்தியாசமானது, அலாதியானது. எங்களுக்கே இப்போ தான் புதுசாக சட்டங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது, 20 வருஷமாக வந்தாலும். ஏன்னா ஒவ்வொரு வருஷம் புறப்படும் பொழுதும் அரபு கிதாபுகளை உருது கிதாபுகளை புரட்டி ஒரு தடவை பார்த்துக்கிட்டு தான் வருவோம். வித்தியாசமான சட்டங்கள் எல்லாம் ஜனங்க கேட்பாங்க. அப்போ அதுக்கு தான் பதில் சொல்கிறதுக்கான தேவையான அறிவு வேணும் இல்லையா? அதெல்லாம் படிச்சுக்கிட்டு தான் ஒரு தடவை வருவோம். அதில் படிக்கும் பொழுது இந்த வருஷம் ஒரு சட்டம் புதுசாக படித்தேன். பொதுவாகவே நம்மக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, மகரிபு வந்துருச்சுனாவே நம்ம கணக்கு நாளைய கணக்காயிடும். வெள்ளிக்கிழமை நைட்டு, வியாழக்கிழமை சாயந்தரமாக இருப்போம், வெள்ளிக்கிழமை நைட்டுன்னு சொல்லிவிடுவோம் மகரிபுக்கு பிறகு. அப்படி தானே? அதான் நம்ம இஸ்லாமியருடைய வளமை தான். ஒரு இஸ்லாமியருடைய நாள் மகரிபிலிருந்து ஆரம்பித்து மறுநாள் மகரிபோட முடியுது. பொதுவாக நம்ம ஊரினுடைய வழக்கம் காலையில் சூரியன் உதயமானதிலிருந்து மறுநாள் காலையில் சூரியன் உதயமாகிற வரையிலும் நம்ம தமிழருடைய பண்பாடு, மற்ற உலக மக்கள் அனைவருடைய பண்பாடும் அப்படி தான். அரபியர்கள் மற்றும் இஸ்லாமியருடைய பண்பாடு அப்படி, பிறையை பார்த்து, அவங்க சூரியனை பார்த்து. இதில் இந்த ஹஜ்ஜுடைய 5 நாட்கள் இருக்குல்ல, இதை மட்டும் ஹனஃபி மதுஹப்லையும் சரி 4 மதுஹப்கள்லையும் சரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஹஜ்ஜுடைய 5 நாட்களில் மட்டும் சூரிய உதயமானதுலேருந்து நீங்கள் கவனிங்க. உள்ளுக்கு வந்த பிறகு ஹஜ்ஜுடைய அந்த 6 நாட்கள் இருக்கிறோம் இல்லையா, சூரியன் உதயமாகனதுல இருந்து தான் ஒரு நாள் தொடங்கும். அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹஜ்ஜுடைய அமல்கள் ரொம்ப லேசாக முடிஞ்சு போயிடும். இன்றைக்கி இரவு நம்ம கல்லடிக்க போகிறோம். இன்றைக்கி அடிக்க வேண்டிய கல்லை தான் இன்றைக்கி அடிக்க போகிறோமா, இல்லை நம்ம மகரிபுக்கு வந்த பிறகு நம்ம நாளைக்கு கணக்காயிடுது. மகரிபு வந்த பிறகு நாளைக்கு கணக்காயிடுது இல்லையா? அடுத்த நாள் கல்ல இன்றைக்கி அடிக்க போகிறதா அப்படின்லாம் கேள்வி வரும். அப்படி அல்ல, இந்த 5-6 நாட்கள் மட்டும் சூரியன் உதயமானதிலிருந்து தான் கணக்கு என்று பொதுவாகவே 4 மதுஹப்களிலும் பொதுவான ஒரு சட்டம் இருக்கின்றது. இப்படி ஹஜ்ஜி நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஒரு அமல் அல்ல. 1000 மசாயில்கள் உள்ள அடங்கி கிடக்குது. அந்த ஒரு மசாயிலின் அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் தவாஃபு ஜியாராவை செய்ய போகிறோம். அதில் ஒரு செய்தி, ஹனஃபி மதுஹபில் பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான அமல்கள், ஒரு ஹாஜிக்கு முக்கியமான அமல்கள் 2 தான். ஒன்று அரஃபாவில் தங்கிறது, இன்னொன்று தவாஃபு ஜியாரா செய்வது. இந்த 2ம் சமமான அளவு உள்ளது, 2 கண்களை போன்றது. இதில் எந்த ஒன்று நிகழலைனாலும் அவர் ஹாஜி அல்ல. மற்ற எந்த ஒன்று குறைஞ்சி போனாலும் அதை தம்மு கொடுத்து, ஆடு கொடுத்து, ஒட்டகத்தை கொடுத்து சரி பண்ணிக்கலாம், அதை சரி பண்ணிக்கொள்ளலாம். தவாஃபு இஃபாலா செய்யும் பொழுது அதில் ஏதேனும் குறைபாடுகள் ஏற்பட்டுட்டா
ஒரு குறைபாட்டுக்கு தகுந்த அந்தந்த குறைபாடுகளுக்கு தகுந்தது போல 10 குர்பானி கொடுக்கணும், தம்மு கொடுக்கணும், 8 தம்மு கொடுக்கணும், 7 தம்மு கொடுக்கணும், 13 தம்மு வரையில் கொடுக்கணும்லாம் சட்டம் இருக்குது. அதனால நம்ம செய்யக்கூடிய இந்த நைட்டு செய்யக்கூடிய தவாஃப் இஃபாதா இருக்குதுங்களே, தவாஃப் ஜியாரா, அந்த தவாஃபுக்கு வந்து ரெண்டு வார்த்தைகள் இருக்கு. தவாஃப் இஃபாதா என்றும் சொல்லுவார்கள், தவாஃப் ஜியாரா என்றும் சொல்லுவார்கள். இந்த தவாஃப் ஜியாராவை ரொம்ப கவனமாக நம்ம செஞ்சு முடிக்கணும். ஒழுவோட தான் இருக்கணும். ஒழு முறிஞ்சிருச்சோன்னு சந்தேகம் கூட வரக்கூடாது. ஒரு சமயம் இந்த தவாஃபில் நமக்கு ஏதேனும் குறைபாடுகள் ஏற்பட்டு விட்டால் வரக்கூடாது, நவுதுபில்லா, குறைபாடுகள் ஏற்பட்டு விட்டால் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்முடைய தொழிலில், நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய உடலில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அப்படி ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னாவே நம்முடைய ஹஜ்ஜில் தான் குறைபாடு ஏற்பட்டிருக்குங்கிறத நீங்கள் விளங்கிக்கிட்டு, ஏற்கனவே செய்த ஹஜ்ஜில் குறைபாடு ஏற்பட்டு போச்சு யா அல்லாஹ், அதுக்கு பகரமாக தான் இந்த ஹஜ்ஜை செய்கிறேன்னு சொல்லி இன்னொரு முறை ஹஜ்ஜி செஞ்சுக்கிங்க. மற்ற தொழுகிறதுல ஒன்று முன்ன பின்ன ஏற்பட்டு போச்சுன்னா எல்லாம் மன்னிச்சிருவான். ஆனால் இந்த ஹஜ்ஜில் குறைபாடு ஏற்பட்டு போச்சுன்னா நம்மள குறைகளை ஏற்படுத்திடுவான். அதனால் இந்த தவாஃப் ஜியாராவை ரொம்ப ரொம்ப கவனமாக நாம் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தவாஃப் ஜியாராவை செய்துவிட்டு தான் இந்த பிரபலியமான ஹதீஸை சொன்னாங்க. யார் ஹஜ் செய்கிறாரோ அவர் அன்று பிறந்த பாகன் போன்று ஆவார் என்று ரசூலா சொன்னாங்க இல்லையா? இந்த ஹதீஸை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? இந்த ஹதீஸை எப்போ ரசூலா சொன்னாங்க? தவாஃப் ஜியாராவை செய்து முடித்த பிறகுதான் இந்த வாசகத்தை, இந்த ஹதீஸை, இந்த ஆக உயர்ந்த இந்த பொன்மொழியை சொல்லியிருப்பதாக வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தவாஃப் ஜியாரா செய்ய சென்றிருந்த போது நடந்த ஒரு சில நிகழ்வுகளை உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தவாஃப் ஜியாராவை செய்ய சென்றிருந்த பொழுது இப்படி ஒரு ஹதீஸை சொன்னார்கள். அந்த ஹதீஸை ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தவாஃப் ஜியாராவை செய்து முடித்து விட்டு 7 சுற்றுகளை சுற்றி முடித்து விட்டு ஜம்சம் கிணறுகிட்ட போனாங்க. அங்கே ஜம்சம் தண்ணி குடிக்கணும் இல்லையா? தவாஃப் செஞ்சு முடித்த உடனே ஜம்சம் தண்ணி குடிக்கணும். அந்த ஜம்சம் தண்ணி குடிப்பதற்காக வேண்டி அங்கே போனாங்க. அங்கே பனு அப்துல் முத்தலிப் கிளையினர்கள், அந்த கோத்திரத்தார்கள், அந்த குடும்பத்தினர்கள் அங்கே நின்று ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டி கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனதுமே அந்த கிணத்துக்கு பக்கத்தில் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நின்றிருந்தார்கள். பெருமானார் வருவதை பார்த்ததுமே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க வாளியை எடுத்து கிணத்துக்குள்ளே விடுறதுக்கு தயாரானாங்க. அப்போ வாளியை எடுத்து கொண்டிருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்தில் வந்து, எனக்காக புது தண்ணியெல்லாம் எடுக்க வேண்டாம், அந்த வாளியில் இருக்கக்கூடிய தண்ணியவே கொடுத்துரு அப்படின்னாங்க. வாளியில் ஒரு கால் வாளி தண்ணி இருக்குது. யார சொல்லலாம், இது பல பேர் கைப்பட்ட தண்ணி, பல பேர் வாய் எச்சில் பட்ட தண்ணி, அதனால் நான் உங்களுக்கு இதை ஊற்றிட்டு புது தண்ணி தரேன் என்று அவர் முனைந்தார். புது தண்ணி எடுக்கிறதுக்கு முனைந்தார். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சூருல் முஃமினி ஷிஃபாவுன், ஒரு மோமினுடைய எச்சில் இன்னொரு மோமினுக்கு ஷிஃபாவை தரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதே போல இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க, எல்லாருடைய கைகளும் பட்ட தண்ணீர் என்று சொன்னீர்கள் அல்லவா, எல்லாரோடவும் சேர்ந்து இருக்கவே நான் விரும்புகிறேன், மக்களில் இருந்து என்னை பிரித்து அந்நியப்படுத்தி விடாதீர்கள், அந்த தண்ணீரையே கொடுங்க, நான் குடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தண்ணீரை குடித்து கொண்டார்கள். இப்படி ஒரு ஹதீஸ் புகாரி, முஸ்லிம், இப்னு மாஜா போன்ற பிரபலியமான எல்லா ஹதீஸ் நூல்களிலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். தவாஃப் ஜியாராவை முடித்துவிட்டு மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னால் 2 ரக்காத்துகளை தொழுதுவிட்டு சஃபா மருவாவுக்கு மத்தியில் சையையும் செய்து முடித்த பிறகு மருவாவில் நின்று கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஃபியா எங்க தன்னுடைய மனைவியை கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகள் ஹப்ஸா
இல்லை. அப்போ சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கேட்டார்கள். அவங்க சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவங்களை கூப்பிட்டாங்க. அப்போ அவங்க பக்கத்தில் எங்கேயும் காணோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஃபியா தவாஃபு ஜியாராவை செய்து முடித்து விட்டாரா, சஃபியா தவாஃபு ஜியாராவை செய்து முடித்து விட்டாரா என்று கேட்டார்கள். பக்கத்தில் இருந்தவங்க தடுமாறினாங்க. பக்கத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருந்தாங்க. அவங்க வந்து யார சொல்ல அவங்க சஃபியா தவாஃபு ஜியாராவை செய்து முடித்து விட்டார் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வார்த்தையை சொன்னாங்க, ஃபல் தன்ஃபரிது இதன் ஓ ஹாபிஸத்தஹாஹிய, அவர் நம்மை ஊருக்கு செல்ல விடாமல் தடுத்து விடுவாரோ என்று நான் நினைத்தேன். நல்ல வேளை அவர் நம்மை தடுக்கவில்லை, நாம் நம்முடைய ஊருக்கு புறப்படலாம் என்று ஒரு வார்த்தையை சொன்னார்கள். இந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம் விளக்கம் அப்படின்னா, ஹஜரத் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஹஜ்ஜுக்கு வரும் பொழுது மாதவிடாயாக இருந்தார்கள். அதனால் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாதவிடாயாக இருக்கும்போது தவாஃப் ஜியாரா செய்யக்கூடாது, ஹராம். மாதவிடாய் முடிந்த பிறகு தான் தவாஃப் ஜியாராவை செய்யணும். மாதவிடாய் முடிந்த பிறகு தான் தவாஃப் ஜியாரா செய்யணும். இப்போ இவங்க எந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரியலையே என்று நினைத்து தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம ஊருக்கு போகிறதை இவங்க தடுத்து விட்டார்களோ என்று நினைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தவாஃப் ஜியாராவை செய்து விட்டார்களா என்று கேட்டார்கள். ஆம், தவாஃப் ஜியாராவை செய்து விட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜுக்கு வரும் பொழுது அவங்களுடைய மனைவிமார்கள் 9-10 பேர் இருந்தாங்க. அத்தனை பேருமே வந்திருந்தாங்க ஹஜ்ஜுக்கு. அந்த வந்திருந்த மனைவிமார்களில் 2 பேர் மாதவிடாய் உடையவர்களாக இருந்தாங்க. வரும்பொழுதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் மாதவிடாயாக இருந்தார்கள். அதில் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தவாஃபு ஜியாரா செய்வதற்கு முன்னதாக சுத்தமாகிவிட்டார்கள். அதே போல் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க உள்ளுக்கு நுழைஞ்சி மினாவுக்கு வந்த பிறகு தான் அவங்க சுத்தமானாங்க. ஹதீஸ்களில் வருது. சஃபியா ரலியல்லாஹு ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் எல்லாம் ஹஜ்ஜெல்லாம் முடித்து கொண்டு பிறை 14 அன்று மதீனாவில் இருந்து வந்திருந்த லட்சக்கணக்கான சஹாபாக்கள், ஆண்கள் பெண்கள் எல்லோருமே திரும்பி கொண்டிருந்தோம். அப்பொழுது நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சென்று, ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் பெருமானாரிடம் சென்று, யார சொல்லலாம், நீங்கள் எல்லாம் மதீனாவிலிருந்து வந்ததுமே ஒரு உம்ரா செஞ்சிட்டீங்க, செஞ்ச பிறகு நீங்க மீனாவுக்கு போனீங்க. நான் மதீனாவிலிருந்து வந்ததுமே மாதவிடாயில் இருந்ததின் காரணமாக நான் அந்த உம்ராவை செய்யலை. பிறகு நான் நேரம் மினாவுக்கு வந்துட்டேன், எனக்கு மட்டும் ஒரு உம்ரா கிடைக்கலையே என்று ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்டதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாங்கள் போய்கிட்டே இருக்கிறோம், பிறை 14 நாங்கள் மதீனாவுக்கு போய்கொண்டே இருக்கிறோம். நீ உன்னுடைய அண்ணன் அப்துர் ரஹ்மான் அழைத்து சென்று தன்ஈமுக்கு போ, அங்கிருந்து இஹ்ராம் கட்டி கொண்டு வந்து ஒரு உம்ரா செய்துவிட்டு திரும்பி எங்களோடு வந்து சேர்ந்து கொள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொன்னதுமே தான் ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தன்ஈம் என்கிற இடத்திற்கு சென்று இஹ்ராம் கட்டி கொண்டு வந்து ஒரு உம்ரா செய்துவிட்டு மீண்டும் அவர்கள் வந்து சேர்ந்து கொண்டார்கள் என்று புகாரி முஸ்லீமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் தன்ஈம் என்கிற இடம் எங்கே இருக்குதுன்னா, இன்னைக்கு அதை ஆயிஷா பள்ளிவாசல்னு சொல்கிறோம். இன்னைக்கு ஆயிஷா பள்ளிவாசலில் போய் இஹ்ராம் கட்டுறாங்க இல்லையா, அதை தான் இன்று நம்ம ஆயிஷா பள்ளிவாசல் என்று சொல்லுகிறோம். மாதவிடாய் இருப்பவர்கள் தான் ஆயிஷா பள்ளிவாசலில் போய் இஹ்ராம் கட்டிக்கணும், ஆம்பளைங்களுக்கெல்லாம் அது கூடாதுன்னு சொல்லி சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆயிஷா அம்மா வந்து உம்மஹாத்துல் மூமினின், நம்ம எல்லாருக்குமே தாய், நம்ம எல்லாத்துக்குமே வழிகாட்டி, மொத்த மார்க்கத்திற்கும் வழிகாட்டி அவங்க. அதனால் ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் எக்ஸ்ட்ரா உம்ரா செய்யணும்னா அங்கே தன்ஈமுக்கு போய் ஆயிஷா பள்ளிவாசலில் போய் ஹரமுடைய எல்லைக்கு வெளியே போய் நம்ம இஹ்ராம் கட்டி கொண்டு வந்தால் அது கூடுமானது, உம்ரா செய்யலாம் என்பதே 4 மதுஹபுகளினுடைய நிலைப்பாடு. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த வகையில் அற்புதமான ஒரு அமல் தவாஃபு ஜியாரா. இந்த தவாஃபு ஜியாராவை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற ஒரு ஹதீஸு இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் சொல்லுவாங்க, தொழுகையை போன்றது தான் இந்த தவாஃபு ஜியாரா.
இந்த தவாஃபு ஜியாராவில் நீங்கள் பேசிக்கொள்ளலாம். தொழுகையில பேச முடியாது, தொழுகையில பேசக்கூடாது, ஹராம். ஆனா அந்த ஃபர்லாய் போன்றது தான் இந்த தவாஃபு ஜியாராவும். ஆனா அந்த தவாஃபு ஜியாராவில் நீங்க பேசிக்கலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு ஹதீஸ் இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தவாஃபினுடைய தவாஃபு ஜியாராவினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிஞ்சிக்கணும். அதில் வரும்பொழுது ஒழுவோடு வரணும். மிக அழகான முறையில், நேர்த்தியான முறையில் இந்த தவாஃபு ஜியாராவை செய்வதற்கு உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா நம்முடைய ஹஜ்ஜை மக்பூலான ஹஜ்ஜாக ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் தஆலா நம்முடைய ஹஜ்ஜை மப்ரூரான ஹஜ்ஜாக ஆக்கி அருள்வானாக. நம்முடைய ஹஜ்ஜில் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.